வணக்கம் நண்பர்களே, பாக்கெட் எஃப்எம்ல நடக்கிற போட்டிகள் பற்றியும் அதில் கலந்து கொள்வதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. பாக்கெட் எஃப்எம்மில் நிறைய எழுத்து போட்டிகள் நடந்து கொண்டே இருக்கும். உங்கள் எழுத்து திறமைக்கு ஒரு சவாலாக நீங்கள் இந்த போட்டிகளில் கலந்து வெற்றி பெறுவதன் மூலம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கவும் முடியும். பல புதிய எழுத்தாளர்கள் பாக்கெட் எஃப்எம்ல ரைட் டேப் திறந்து கான்டெஸ்ட் பார்க்கும்போது இது ப்ரொஃபஷனல்ஸ்க்காக மட்டும்தான், ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, அது உண்மையில்லை. ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான புதிய எழுத்தாளர்கள் எழுத்துப் போட்டிகளில் கலந்து கொள்கிறார்கள். அவர்களில் பலர் ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர்ஸ் தான். பாக்கெட் எஃப்எம் போட்டிகள்ல நீங்க ஏன் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். எழுத்துப் போட்டிகளின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால், எடிட்டர்ஸ் உங்கள் கதைக்கு அதிக கவனம் செலுத்துவார்கள். காரணம், எழுத்துப் போட்டிகளின் தீம்ஸ் எல்லாம் பாக்கெட் எஃப்எம்மில் தற்போது ட்ரெண்டிங்காக இருக்கும் விஷயங்களாக இருக்கும். அது மட்டுமல்ல, கேஷ் ரிவார்ட்ஸும் கிடைக்கும். ஜெயித்தால் 1,00,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். இந்த வருடம் மட்டும் ஆயிரக்கணக்கான எழுத்தாளர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு போட்டியிலும் 8 முதல் 10 வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதில் 70% வினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர்ஸ் தான். பாக்கெட் எஃப்எம் ஒவ்வொரு மாதமும் 4 புதிய போட்டிகள் வரை நடத்துகிறது. அவை கிட்டத்தட்ட 4 மாதங்கள் வரை நடக்கும். ஹாரர், ஃபேண்டசி, ஹிஸ்டாரிக்கல், ரோமான்ஸ் போன்ற தீம் பேஸ்டு போட்டிகளாக இருக்கும். நீங்கள் எந்த தீம்ல எழுத விரும்புகிறீர்களோ அதற்கான போட்டியில் கலந்து கொண்டு எழுத தொடங்குங்கள். அப்படின்றால் நண்பர்களே, காத்திருக்க வேண்டாம். ரைட் டேப் திறந்து உங்களுக்கு பிடித்த தீம் தேர்வு செய்து போட்டியில் பதிவு செய்து உங்கள் கதையை எழுத தொடங்குங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.